இந்த புனித பலியானது நன்று சிறப்படியாக தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் ஆண்டனி ஜோசப் தபிதா, தனது 66வது பிறந்த நாளை கொண்டாடும் அருள்தாஸ், நன்றி திருப்படியாக டீனா குடும்பத்தினர், நிகின் ஆடம்ஸ் நன்றி திருப்படியாகவும், ஜார்ஜ் போகோ யுக்ரேசியா முகமதுடைய கருத்துக்களுக்காகவும், அமலரசியுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் தந்தை இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அதை இரக்கமுள்ள தந்தையை போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ இந்த தம காலத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த புனித பலியிலே நாம் பங்கு வருவோம். மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே இருக்கிறோம். மார்ச் மாதம் புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பான மாதமாக இருப்பதால் புனித சூசையப்பருடைய பரிந்துரையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்போம். அவருடைய பரிந்துரையால் நாம் எல்லா விதமான அருள் வளங்களையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். இந்த புனித பலியை நாம் தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தலையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாட்டிற்கு அழைத்து செல்வாராக. Amen.
உடலை உருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்த கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம். இரவாக்கினர் தானியேலிலிருந்து வாசகம். என் தலைவரை நீர் மாற்றமிக்க ஆஞ்சத்துக்குரிய இறைவன், உன் மீது அன்பு கொண்டு உன் கட்டளையின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரின்பு காட்டுகின்றேன். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களால் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளை நீதிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் மீது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவிப்படுத்தவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ராயலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தை பொருட்டு அருகிலோ உலகிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தைகளுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தாம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தாம் திருச்சட்டங்களை அழித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலை ஏற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எவை நடத்தாதையும், என் மூலாதரையின் குற்றங்களை என் மீது சுமந்தாதையும், உம் இரக்கம் எங்களுக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பதில். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்திடும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்திடும். எங்கள் பாவங்களை மன்னித்திடும். பல்லவி. சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமண் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. பல்லவி. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பதில். ஆண்டவரிடம் ஆயந்த மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீக்குரிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழும் அழிக்கின்றன.
நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வதற்கிற வார்த்தைகள் 36 தொடக்கம் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்தியேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே நாம் எண்ணற்ற நன்மையான காரியங்களை, தவ முயற்சிகளை, ஜெபத்தை நாம் அதிகமாக மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் எதற்காக இந்த தவக்காலம், எதற்காக இந்த பக்தி முயற்சிகளை நாம் அதிகரிக்கிறோம்? ஜெபத்தின் நேரத்தை அதிகரிக்கிறோம், அல்லது தவம் நோன்பு இருக்கிறோம், அல்லது நாம் நல்ல செயல்களை நாம் செய்கிறோம், பிறருக்கு நாம் உதவி செய்கிறோம். இவையெல்லாம் எதற்காக? ஒரு வெளி அடையாளங்களுக்காகவா, அல்லது இவையெல்லாம் யாருக்காக என்பதை நாம் யோசிக்கின்ற பொழுது பல நேரங்களிலே இந்த தவக்காலத்தினுடைய உண்மையான இந்த நோக்கத்தை நாம் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் வெளி அடையாளங்களுக்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் அழுத்தம் கொடுப்பதால் இந்த தவக்காலத்தினுடைய உண்மையான உள்ள அர்த்தத்தை பல வேளைகளில் நாம் கடைபிடிக்காமல் போய்விடுகிறோம். எனவே இந்த தவக்காலம் வருடம் வருகின்ற இந்த தவக்காலங்களிலே ஒன்றாய் மாறிவிட்டு போகிறது. ஆனால் இந்த உண்மையான தவக்காலம் என்பது என்ன? எதற்காக இந்த வழிமுறைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, தவக்காலம் என்பது நாம் தந்தையை போல மாற வேண்டும், தந்தையின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும், தந்தையை போல மாற வேண்டும். அதுதான் இந்த தவக்காலம் என்றால், இந்த தவக்காலம் நம்மை கடவுளோடு ஒப்புரவாக அழைக்கின்ற காலம், கடவுளோடு ஒப்புரவாகுதல். எனவேதான் இந்த தவக்காலத்தினுடைய இந்த நற்செய்திகளை நாம் பார்த்தோம் என்றால், தந்தையை போல நாம் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அழைத்திருக்கிறோம். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பதை போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். உங்கள் தந்தை உங்கள் பாவங்களை மன்னிப்பதை போல நீங்களும் மன்னியுங்கள். உங்கள் தந்தை உங்கள் தேவைகளை அறிந்திருப்பதை போல நீங்களும் பிற தேவைகளை நீங்கள் நிறைவு செய்யுங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதை போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். கடவுளுடைய நோக்கம் மிகச் சரியானது. தவக்காலம் என்றால் தந்தையை போல, பின்னக தந்தையை போல நாம் மாற வேண்டும் என்று நினைச்சிருக்கிற ஆண்டவர், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதை போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்றால், கடவுள் அவர் இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறார். அவர் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார். நாம் பழையபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய மனிதர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாற வேண்டிய நாம் மாறவில்லை. ஆனால் மாறாத தேவன் அவர் நமக்காக தன்னை மாற்றிக் கொள்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பிக்கிறார். புலவர்களாகவும் 3வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிறோம். கடவுளுடைய அன்பு பற்றிவிடவில்லை, குறைந்து விடவில்லை. அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே புதுப்பிக்கப்படுகிறது. அவர் என்றும் வாக்குறுதியின் தேவனாய் இருக்கிறார். கடவுள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நம்மை தட்டி எழுப்பி நமக்கு அவருடைய இரக்கத்தை புதுப்பிக்கிறார். கடவுள் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியதாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. காலையிலே அவர் இரக்கம் நம்மை தட்டி எழுப்புகிறது. நாம் எழுந்திருப்பதில்லை. எத்தனையோ பேர் தூங்கச் செல்கிறது, காலை கண் விழிப்பதில்லை. ஆனால் கடவுள் இரக்கம் இந்த நாளில் நம்மை தட்டி எழுப்பி இருக்கிறதற்காக அந்த இரக்கத்தை பெற்ற நாமும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்படி என்றால் எப்படி இரக்கமுள்ளவர்களாய் வாழ்வது? 5 காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறார். 5 கண்டிஷன்ஸ். கடவுள் நமக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸ், எந்த விதமான அவர் கட்டளைகள் இல்லாமல் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பானது எந்த விதமான கண்டிஷன்ஸ்,
இந்த கட்டளையிலே அல்லது இந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடித்தால் தான் அன்பு செய்வேன், அப்படி அல்ல. ஆனால் அப்படி அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் நமக்கு இன்று இந்த நாளிலே 5 விதமான 5 கண்டிஷன்ஸ் வைக்கிறார். இந்த 5ஐ நாம் கடைபிடித்தால் தான் இரக்கமுள்ள தந்தையாக நாம் ஆகும். 1 என்ற முதல் கடவுள் நமக்கு கொடுக்கிற கட்டளை அல்லது கண்டிஷன்ஸ். முதலிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள். பிறரை பற்றி தீர்ப்பிடாதீர்கள் என்றால் தீர்ப்பிட அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்வார், தீர்ப்பிடுகின்ற அதிகாரம் தந்தைக்கு மட்டுமே இருக்கிறது. அதை தன் மகனாகிய எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுமகன் யாருக்கும் தீர்ப்பிடுவதில்லை. ஆக தந்தை தீர்ப்பிடுவதில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்ப்பிடுவதில்லை, தூய ஆவியானவர் தீர்ப்பிடுவதில்லை. நாம் ஏன் தீர்ப்பிடுகிறோம்? நமக்கு தீர்ப்பிட தகுதி இல்லை. ஒருவரை மாற்றி இவர் நல்லவர், கெட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் என்று யாரையும் தீர்ப்பிட நமக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் நாமே தீர்ப்புக்குள்ளாகி இருக்கிறோம் நமது பாவத்தினால். எனவே ஆண்டவர் சொல்றாரு, யாரையும் தீர்ப்பிடாதீங்க, யாரை பார்த்து நீ சரியில்லை என்று யாரையும் பார்த்து நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள். முதல் இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாரையும் கண்டனம் செய்யாதீர்கள். நீ ராசமா போக அல்லது நீ கெட்டு போக, எல்லாமே இருக்க மாட்டேன், யாரையும் கண்டனம் செய்யாதீர்கள். என்றால் இயேசு இந்த உலகத்திற்கு நம்மை கண்டனம் செய்ய வரவில்லை. யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 17ஆவது திருவசனத்திலே வாசிக்கிறோம், கடவுள் தம் மகனை இந்த உலகத்திற்கு தீர்ப்பு அளிக்க மாறாக தன் மகன் வழியாக அதை மீட்கவே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நம்மை கண்டனம் செய்வதற்காக வரல. நீ பாவி, நீ சபிக்கப்பட்டவன், நீ நரகத்துக்கு போக, நீ உருப்பட மாட்ட, நீ வாழ மாட்டாய். கடவுள் எவரையும் சபிப்பதில்லை. அவர் நம்மை கண்டனம் செய்ய வரவில்லை, நமக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறார். ஆக கடவுள் அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிறவர். அவர் போட்ட பிச்சை நமது வாழ்வு. நாம் ஏன் அடுத்தவரை கண்டனம் செய்ய வேண்டும்? எனவே கண்டனம் செய்யாதீர்கள். 3ஆவது ஆண்டவர் சொல்கிறார், மன்னியுங்கள். மிக மிக ஒரு கடினமான ஒரு காரியம், மன்னியுங்கள். அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். ஆக நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் கடவுள் நான் பிறரை மன்னிக்க வேண்டும். நான் கடவுளின் மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் முதலிலே நான் மன்னிப்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய ஆண்டவர் இயேசு கற்பித்து கொடுத்த அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஒன்றை நாம் எப்பொழுதுமே மறந்து விடுகிறோம். நமது ஜெபத்திற்கு நாமே ஒரு கண்டிஷன் வைக்கிறோம். என்ன தெரியுமா? நான் பிறர் குற்றங்களை மன்னிப்பதை போல என் குற்றங்களை மன்னியும். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நேற்று நீங்க எத்தனை பேருடைய குற்றங்களை மன்னிச்சீங்க? 4 தவறு செய்திருந்தால் ஒரு தவறை நீங்கள் மன்னித்திருந்தால் கடவுள் உங்களுடைய ஒரு தவறை மட்டும்தான் மன்னிப்பார். அதுதான் நம்ம சொல்றோம், நான் பிறர் குற்றங்களை மன்னிப்பதை போல நான் எல்லா குற்றங்களையும் மன்னித்தால், எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டால் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார், கடவுள் என்னை மன்னிப்பார். நாம் தான் நமக்கு ஒரு கட்டளை போட்டுக் கொள்கிறோம், பிறர் குற்றங்களை மன்னிப்பதை போல. ஆக பிறரை நீங்கள் மன்னியுங்கள், நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். 4ஆவது ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த கட்டளை, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் பெறுவதில்தான் இன்பம் என்று நினைக்கவில்லை, கொடுப்பதில் தான் இன்பம். கொடுத்து பாருங்கள், உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள். எனவே இந்த தவ காலத்திலே நாம் நோன்பு இருக்க அழைக்கும். நோன்பு இருப்பது எதற்காக? நமக்காக, நம் உடலை ஒடுத்திக் கொள்வதற்காக, அந்த உணவை குறைப்பதற்காக இல்லை. அந்த உணவானது, அந்த உணவிற்குரிய அந்த பொருளானது ஏழை எளியவருக்கு, உணவில்லாதவருக்கு செல்ல வேண்டும், உடை இல்லாதவருக்கு செல்ல வேண்டும், வீடு இல்லாதவருக்கு செல்ல வேண்டும். இதையெல்லாம் அந்த நோன்பு இல்லை. நோன்பிலிருந்து பயனில்லை, நோன்பிலிருந்து பயனில்லை. இந்த நோன்பு என்பது பிறர் போவதற்காக, ஏழை எளியவருக்கு உதவுவதற்காக. அந்த நோன்பினால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் நோன்பு இருந்தால் அந்த நோன்புக்குரிய பயன் அடுத்தவரை சென்று அடைய வேண்டும், ஏழைகளை சென்று அடைய வேண்டும். ஆண்டவர் சொல்லலாம், எனவே கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் எப்படி கொடுப்பார் தெரியுமா? அவைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி கடவுள் மடியிலே கொட்டுவார். நாம் கொடுக்கின்ற பொழுதுதான் நமக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். கொடுக்கின்ற பொழுதுதான் எத்தனையோ விதமான அனுபவங்களை, வாழ்க்கை நிகழ்வுகளை நான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி எனக்கு தொலைவேலிலே ஒரு குழந்தை என்னை அழைத்தது. என்னுடைய அம்மா ஆஸ்பத்திரியில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். உடனடியாக 2000 ரூபாய் கட்டினால்தான் அவரை இந்த ஆஸ்பத்திரியில் முதலில் சேர்ப்பார்கள் என்று அந்த குழந்தை, சிறு குழந்தை அலறியது. அந்த குழந்தைக்கு தகப்பனில்லை. எங்கு செல்வது யாரும் கேட்பது? ஒரு சிறு குழந்தை, 6ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தை.
தொலைபேசி அழைத்தது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. என்ன செய்வது தெரியாமல் இருந்தாலும் கடவுள் கொடுத்ததை நாம் கொடுப்போம் என்று சொல்லி அதை என்னிடம் இருந்த என்னுடைய ஒரு மாதத்திற்கான 2000 ரூபாய் செலவுக்கான அந்த பணத்தை நான் கொடுத்து விட்டேன். என்ன நடந்தது தெரியுமா? காலையில் அந்த குழந்தையை அழைத்து நான் கொடுத்திருக்கிறேன். மாலையிலே ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசி அழைத்தார்கள். ஃபாதர் உங்களை நான் சந்திக்க வேண்டும் என்று. அவர்கள் என்னை பார்த்தார்கள். என்னை பார்த்து ஃபாதர் என்னுடைய கருத்துக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய லெட்டர் எழுதி அந்த லெட்டரை என் கையில் கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டார்கள். சரி என்று நான் அதற்காக ஜெபிப்பதற்காக அந்த லெட்டரை திறந்து பார்க்கிறேன். 4 கருத்துக்கள் எழுதார்கள். அந்த 4 கருத்துக்களை எழுதி 2000 ரூபாயை அதில் வைத்திருந்தார்கள். கடவுளுக்கு கொடுத்து பாருங்கள், ஏழை எளியவருக்கு கொடுத்து பாருங்கள், நீங்கள் குறைபட மாட்டீர்கள். வாழ்க்கையிலே எவ்வளவோ கடந்த வாரம் படித்த 1500 ரூபாய்க்கு ஒருவருக்காக கொடுத்தேன். அந்த 1500 திருப்பி ஒருவர் வந்து எனக்கு கொடுத்து விட்டு போனார். கடைசி இரவு நான் தூங்க போனேன். அப்பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி மணி 10:50 நடந்த நேரத்தில் வர்றாங்க தூங்க நேரத்தில் என்று நான் ஒரு கடிதத்தோடு ஓகே வந்துட்டாங்க என்று கீழே இறங்கி வந்தால் என்னுடைய கையில் கொடுத்து விட்டு சென்றார்கள். கடவுள் எப்பொழுதுமே நான் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார், அதிகமாக கொடுப்பார். அதுதான் கடவுளுடைய அந்த செயல்பாடுடைய நன்மை, ஒரு இறக்கம். அதுதான் கொடுக்கப்பட்ட கடவுள் நிச்சயம் உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பார். அதிகமாய் கொடுப்பார். என்ன சொல்லுவாங்க? கொடுத்தவர்கள் குறைந்து போனதில்லை, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கொடுத்தவர்கள் குறைந்ததில்லை. கொடுங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுங்கள். அப்பொழுது கடவுள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஏழைக்கு உணவுக்கு அல்லது படிப்புக்கு அல்லது உடைக்கோ ஏதாவது ஒன்றுக்காக கொடுங்கள். எத்தனையோ பேர் வந்து கொடுப்பதை பார்த்திருக்கிறேன். என்னிடம் அந்த அனுபவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆக கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அதிகமாக கொடுப்பார். இறுதியாக நான் சொல்வது மிக மிக ஒரு கடினமான ஒன்று. எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவை உங்களுக்கு அழைக்கப்படுவார். எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவை உங்களுக்கு அழைக்கப்படும். நீங்க எந்த அளவையை பிறருக்கு வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு. பிறரை நீங்கள் ஆசீர்வதித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், பிறரை சபித்தால் உங்களுக்கு அந்த சாபம். பிறருடைய வாழ்வை நீங்கள் உயர்த்தினால் உங்கள் வாழ்வு உயர்த்தப்படும். அதான் சொல்லுவாங்க தமிழ் ஒரு பழமொழி, ஊரார்களை ஊட்டி வளர்த்தால் ஏற்பட்ட தானா, ஊரார்களை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தாமன களம் என்று சொல்லுவார்கள். ஆக பிறருக்கு எந்த அளவை நாம் வைத்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு கிடைக்கும். எனவே கடவுளுடைய இரக்கத்தை பெற இந்த நாளை தானிய அழகாக ஜெபிச்சார். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னியும், என் குற்றத்திற்கு ஏற்ப என்னை தள்ளியாதே என்று திரு பாடல் வாசிக்க கேட்டோம். எனவே அது முதல் சிறப்பாக மாற்றோம். ஏழைகளுக்கு இருப்பதை நாம் பகிர்ந்து கொள்வோம். நாம் மனமாற நமது வாழ்க்கை முதலில் நம்மிலிருந்து மனமாற்றம் ஆரம்பிக்கட்டும். கடவுள் இல்லை, நான் மனமாட்டேன், நான் யாரை திருப்பிட மாட்டேன், நான் யாரையும் நன்மை செய்ய மாட்டேன், நான் பிறரை மன்னிப்பேன், நான் பிறருக்கு கொடுப்பேன், பிறரை பற்றி எப்பொழுதும் நான் உயர்ந்ததாக நினைப்பேன். இந்த 5 காரியங்கள் நாளிலே இந்த ஆசீர்வாதத்தை கேட்போம். இறைவனுடைய அருளை பெறுவோம். அன்பு தாய் அன்னை மணி வழியாக நீங்க சூசையக்கூடிய மன்றாட்டினால் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த நாள் இந்த மாதம் முழுவதும் நிறைவாய் வைத்திருக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். சகோதரி, என்னுடையது உங்களுடைய வாழ்வில் எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருளும். விண்ணக மறை நிகழ்வுகளுக்கு மொழிய மொழியில் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியில் இருந்து விடுதலை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்று உள்ள எல்லாவற்ற இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருமணமானி. ஆகவே எண்ணற்ற மாணவர்களோடு சேர்ந்து நாங்கள் உங்களை போற்றி புகழ் தேதி ஒரே குரலில் சொல்வதாவது: உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேராடுகிறவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கும் ஒன்று. ஆகவே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாண்பனவாக. அவர் பாடுபட உலகம் கணித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன் அவனவே இரவு இறங்கியமே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் எதிரிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இதுவாக மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை தெளிவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறுபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் விருப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தை முகம கொடுக்கின்றோம். உம் திருமணத்து மக்கள் ஊழிய முறையை தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ராயர் பீட்டர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நினைவு வரச் செய்தரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வு கொண்டு எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியோடு ஏற்றுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாய், எங்கள் தாயும் பாதுகாவலையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
படிப்பினையால் பெற்றுவிட்டு நாம் முடிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீவிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவது கலக்கம் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எவ்விப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தவர்களாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை வலிதுற மனுஷன் அமைதி. இந்த உலகில் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திறமும் எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக. அதனால் அது விண்ணக மகிழ்ச்சி எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். படிக்கிறோம். கரங்களில் சூசியம் ஜப வேண்டுதல் அட்டையை கையெழுத்துங்க. புனித சூசியப்பரை நோக்கி புனித சூசியப்பரே, உம் அடையாளம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது. இறைவனின் சன்னதியில் உடனடி பலனளிக்க வந்தது. எனது ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடையாளத்தில் வைக்கிறேன். உம் வல்லமைக்கு பரிந்துரையால் உங்களுக்கும் நிகழானவர்களாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆண் நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக அவர்களில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறவும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி கூறிப்படைய கையிலே இறைவன் உம் மார்பை சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு நினைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் இயேசுவுக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி நீர் கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக உண்டாடும். ஆமென். இந்த சூசையப்பர் நாம் சொல்றோம். மீட்பின் பொறுப்பாளரே, புனித கன்னிமரியாவின் துணையாளரே, நீ வாழ்க. கடவுள் தனது ஒரே திருமகனை உம்மிடமே ஒப்படைத்தார். உம்மிடமே அன்னை மரியா தனது முழு நம்பிக்கையை கொண்டிருந்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதனானார். புனித சூசையப்பரே, எங்களுக்கும் உண்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருள், இரக்கம், தைரியத்தை பெற்றுத்தாரும். அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தரும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பின்னும் உங்களிடம் இருந்து தங்கி உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இறைவனின் அன்பிலும்
கொடுங்கள்